ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். இந்த குட்டி கதையை ஒரே நிமிஷம் கேளுங்களேன். உங்களோட லைஃப்பில் இந்த 5 விஷயம் இல்லைன்னு நீங்கள் நிறைய தடவை யோசிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் இந்த 5 விஷயம் உங்கள் லைஃப்பில் இருக்குது. நம்பர் 1, ஒரு கிராமத்தில் மழை வேண்டி கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. ஆனால் அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் கொடையை கொண்டு போகிறாரு. அதுதாங்க அவர் கடவுள் மேலே வச்சிருக்கக்கூடிய பக்தி. அடுத்ததா, குழந்தைய மேல தூக்கி போட்டு தந்தை விளையாடும் பொழுது அந்த குழந்தை கொஞ்சம் கூட பயப்படல. அவங்க அப்பாவை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கு. அதுதாங்க அப்பா மேல வச்சிருக்கக்கூடிய ட்ரஸ்ட், நம்பிக்கை. நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அதை கடவுள் தான் முடிவு பண்ணும். ஆனால் அதையும் மீறி நம்ம காலைல எழுந்திரிக்கணுங்கிறதுக்காக அலாரம் வச்சுட்டு படுக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதாங்க நம்ம வாழ்க்கை மேலே நம்ம வச்சிருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. நடப்பது எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சும் நம்ம வாழ்க்கைக்காக நம்ம ஷெட்யூல் போடுவோம் தெரியுமா? அதுதாங்க நம்ம மேலே நம்ம வச்சிருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ். உலகமே கஷ்டப்படுவதை பார்த்தும் தினமும் எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் அதையும் மீறி நம்ம கல்யாணம் பண்ணி லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கணும் பார்த்தீங்களாங்க. அதுதாங்க நம்ம மேலே நம்ம வச்சிருக்கக்கூடிய ஓவர் கான்ஃபிடென்ஸ், அதீத தன்னம்பிக்கை. இந்த 5 விஷயத்தை நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணுறீங்க தானே? அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.